வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தமா Hallelujah. Praise the Lord. இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். Hallelujah. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கனின்மணி போல பாதுகாத்து நடத்தி தந்திருக்கிறார். அந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார். இந்த புதிய வாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடும். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் மறுபடியும் புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, கேளுங்கப்பா. புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேளுப்போமா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மன
வாழ்வில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கிருபை தாங்கப்பா, தாரும் தேவா, புது பலனை தாரும் புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. என் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் கேட்போம், புது கிருபை தாரும் தேவா. ஆண்டவரே, அந்த கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையினால் தான் நம்ம நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாய் தாங்குகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், மகிமையுள்ள தேவன். அநேக நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. இந்த வேளையில் இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜாவாம், கத்தாதி கத்தராம், என் நேசர் என்னோடு உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திடுவோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில் இந்த பாடலை பாடும். சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், அந்த தேவாதி தேவனுடைய சேர்ந்து ராஜாதி ராஜாவாம், கத்தாதி கத்தராம், என் நேசர் என்னோடுண்டு. உன் சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி ராஜாவாம், கத்தாதி கத்தராம், என் நேசர் என்னோடுண்டு. உன் சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம், கத்தாதி கத்தராம், என் நேசர். சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி ராஜாவாம், கத்தாதி கத்தராம், என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா.
தலைக்கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டே. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தராம் என்னோடு சத்திய வார்த்தைகளின் உள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தராம் சத்திய வார்த்தைகளின் உள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தராம் சத்திய வார்த்தைகளின் உள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி எல்லாரும் முழங்காற்படிட்டு அந்த தேவானாகிய தேவனை கத்தாதி கத்தரை நாம் ஆராதிப்போம். என்னில் உண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ஓ ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தராம் என்னோடு சத்திய வார்த்தைகளின் உள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவம் கத்தாதி கத்தராம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம். சேர்ந்து சொல், ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே நீர் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் கணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, மகிமையுள்ள தெய்வம், அற்புதமானவர், அதிசயமானவர், அவர் சமாதான பிரபு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தி
உரைத்து என்றும் நடத்தி வந்தே உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன், ஆராதனைக்குரிய தேவன், உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம். அந்த தேவாதி தேவனே உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம். நல்ல எல்லாரும் கடங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துக. ஓ ஹரபா சந்தரபலகதரபோ. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுங்கப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. எலியாவின் தேவன் நம்மத்தில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஓ ரபாபா சந்தரமரகதரபோ. அக்கினியினாலே பதில் தருகிற தேவன், வல்லமையினாலே நமக்கு வளம் தருகிறவராக இருக்கிறார். எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுங்கப்பா, எங்களை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவன் அவர் இந்த நாளிலே நம்மத்தில் இறங்குகிறவராக இருக்கிறார், நம்முடைய நிரப்புகிறவராக இருக்கிறார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கு. கேளுங்க அப்பா, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுங்கப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். அப்பா, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீ நிரப்புகிறவராக இருக்கிறார் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே. எல்லா பாகாலின் கிரியைகள், இயேசபேலின் வல்லமைகள் எல்லாம் தகர்த்தெறிவதாக. அப்பா, உம்முடைய வல்லமையினாலே எல்லா பொல்லாத கிரியைகளை நிர்மூலமாக்குவீராக.
ஆவியானவர் துணை நிற்கிற தேவோ உம்முடைய எண்ணெயின் அபிஷேகத்தினால நிரப்புவீராகப்பா. வற்றாத நீருற்றாய் ஜீவ தண்ணீராய் எங்களுக்குள்ளாய் பாய்ந்து ஓடுவதாக. ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை பலனடைய செய்தருளுவீராக. புதிய பலத்தினால் எடை கட்டுவீராக, புதிய கிருபையினால் எடை கட்டுவீராக, வரங்களினால் எடை கட்டுவீராக. அசைவாடும் அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும், அழைத்தவர் காரம் நடத்தும், அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆச்சரியமானவைகளை செய்து காட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாம் பொல்லாத கிரியைகளோ நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தடை செய்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியானவனோ நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைபட முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அசைவாடோ அசைவாடோ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி ஓரா பல பாஷா தர பல 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 பௌ ரிக மல கதர பஷா தர பல பகதரபோ ரிபல கதர பல கதரபோ. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ரிபல கதரபோ சந்தர பல பகதரபோ, நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை பூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ரமலப சந்தரமல மகதரபோ ரிகாதரபோ சந்தரபல மகதரபோ. ஆவியானவரே ரிகா பஷந்தரபல மகதரபோ அசாத்தியமான காரியங்களை செய்கிற ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்க மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே எங்களை நிரப்புவீராகப்பா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா என்று நம்ம எல்லாரும் நம்ம எழும்பி நின்று ஆவியானவருடைய நிரப்புதலை, அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஏசபேலின் ஆவிகள், பாகால்களின் ஆவிகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி கேட்போம். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஓ ராபாலாபா சாந்தாராபாலா மகதரபா ரீமானகதரபோ சாந்தாரமல மகதரபோ சாந்தாரமல மகதரபோ ரீகாதரபோ சாந்தாரமல மகதரபா நகதரபோ ரீபாலஹதா சாந்தாரமல மகதரபா. நமக்கு துணை நிற்கிற ஆவியானவர் ரீமா சாந்தாரமல மகதரபா நகதரபா. நமக்கு பதிலாய் அவர் செயல்படுகிறவர். அவர் எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவே தருகிறவராக இருக்கிறார். அவர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னில்
விலகாதிருக்கும் என் இயலாமையில் சொல்வாண்டவரே உம் கரம் விலகாதிரு இயலாமையில் என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்தி மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே வெறுகோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் விசுவாசத்தோடு சொல்வோம் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியா நம்முடைய குடும்பத்துல இந்த புதிய மாதத்துல கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்கிறவராக தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை விசுவாசத்தோடு சொல்வோம் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் நம்முடைய தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவராக இருக்கிறார் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா ஒரு விசையா என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா
கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். அசாத்தியமான காரியங்களை முடியாது என்று நினைக்கிறவைகளை அவர் முடித்து காட்டுகிறவர். கிரகிக்க முடியா காரியம் செய்வி அவரே நாம் ஆராதிக்கிறோம். உம்மையாரா ஒரு விஷயாக கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாராதிப்ப. எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா கிரகிக்க முடியா அப்பா. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சுகத்தை பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். கிரகிக்க முடியா அந்த தேவாதி தேவனை எல்லாரும் முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். வாழ்க்கையிலே மகிமை உள்ளவராய் அவர் நம்மை நிரப்புகிறவராய் பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறாரே. அந்த தேவனுக்கே மகிமையும் துதியும் கனத்தை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து பாடுவோம். ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா. அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய மகிமையினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்குகிறது. ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா ஆவே. கிரகிக்க முடியாத காரியங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அந்த அதிசயமான தேவனை கரங்களில் தட்டி நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மை திடப்படுத்துகிறவராய் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் அந்த தேவன் இருக்கிறபடினாலே நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இயலாமையில் முடியாத பொழுதிலோ எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராய் போதுமானவராய் நீர் இருக்கிறீரே. நன்றி ராஜா, நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே இந்த வேளையில நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக
எல்லா தடைகளை நீக்கி போட்டு அருளும்படியாக, நல்ல பாதுகாப்பை கர்த்தர் குடும்பங்களிலே தரும்படியாக, எல்லா கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை நீக்கும்படியாக, குடும்பத்திலே சமாதானத்தை தரும்படியாக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 8வது மாதத்திலே நாங்கள் கால் எடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறீர் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படியே இந்த புதிய மாதத்திலே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தந்தருளுவீராக ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே. தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை தந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா, பலப்படுத்துவீராக. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை ஒவ்வொருவருடைய சரீரத்திலே பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், வியாதி மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அந்த சிலுவையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் நீர் தந்தருளுவீராக ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக, அறிவை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பிரயாணத்திலே கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக. அப்பா, யோபுவை அவனுடைய எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் நீர் வேலி அடைத்தது போல அப்பா, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று வாக்குரைத்தீரே. அந்த வாக்குரைத்த தேவநீர் ஆண்டவரே, எந்த வாதையும் எங்க கூடாரத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. எந்த பொல்லாப்பு நேரிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, பொல்லாங்கன் எய்யுகிற எல்லா விதமான கண்ணிகளிலிருந்தோ எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. கர்த்தர் நீர் செய்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை தருகிறபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தோ. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டிருக்கிறதற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாயமானது மனிதன் வாழும் வாழ்வு மாயையே. வாழ்வு மனிதன் வாழ்வு மறையும் வாழ்வு மாயையே. மாயை உலக மாயை நீயும் நானும் மாயையே. வாழ்வு மனிதன் வாழ்வு மறையும் வாழ்வு மாயையே. மாயை உலக மாயை நீயும் நானும் மாயையே. நித்திய நித்திய காலம் வாழும் வாழ்வு நாம் எதிர்கொண்டே போகும் அந்த வாழ்வு. நித்திய நித்திய காலம் வாழும் வாழ்வு நாம் எதிர்கொண்டே போகும் அந்த வாழ்வு. வாழ்வு மனிதன் வாழ்வு மறையும் வாழ்வு மாயையே. மாயை
மறையும் வாழ்வே மாயையே மாயை உலகம் மாயை நீயும் நானும் மாயையே காலம் கடைசி காலம் கொடிய காலம் சமீபமே மனப்பாட்டி வருகைக்காக ஆயத்தமாகும் காலமே காலம் கடைசி காலம் கொடிய காலம் சமீபமே மனப்பாட்டி வருகைக்காக ஆயத்தமாகும் காலமே நித்திய நித்திய காலம் வரும் வாழ்வே நான் எதிர்கொண்டு போகும் அந்த வாழ்வே நித்திய நித்திய காலம் வரும் வாழ்வே நான் எதிர்கொண்டு போகும் அந்த வாழ்வே வாழ்வே மனிதன் வாழ்வே வரையும் வாழ்வே மாயையே மாயை உலகம் மாயை நீயும் நானும் மாயையே ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு திரும்பி வர பண்ணுகிற தேவன். என்ன தேவன்? திரும்பி வர பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன், அந்த வியாதியிலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன், அந்த நெருக்கத்திலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன். நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் எப்போதுமே நம் நினைவாகத்தான் இருக்கிறார். நம்ம அப்படியே அழிச்சிட மாட்டார். வியாதி வரும், பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அதிலே நம்ம அமைக்கிற மாட்டார். ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு இருக்கு. அப்படியா? அதை புரிஞ்சுக்கணும். இதே தொங்கிடக்கூடாது. வசனத்தை படிக்கும்போது ஜெப சிந்தையோடு என்ன செய்யணும்? படிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் படிக்கும்போது வேதத்தின் ரகசியங்களை எனக்கு புரிந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. எவ்வளவு நீங்கள் வசனத்தை படிக்கலாம், ஆனால் அதில் உள்ள ரகசியம் புரியணும்னா தேவனுடைய பாதத்தில் ஜெபிச்சாகணும், முழங்கால் படிக்கிட்டாகணும். அல்லாத அறிவு தான் பெருத்திருக்கும், வேற ஒன்று என்ன செய்யாது? விளங்காது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லியிருக்க, உமக்கு எதுக்கு வியாதி வந்தது கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு அந்த இதை புரிஞ்சுக்கிடணும். கேடு வந்தாலும் அந்த கேட்டிலே நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம். கேடு வராத ஒரு உலகத்திலே நம்ம இருக்கிறோம், வியாதி வராத ஒரு உலகத்திலே நம்ம இருக்கிறோம். இல்லை பிரைஸ். இப்போ நீங்கள் வாலிபராக இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு வியாதி வராமல் இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் மாறுதட்ட முடியாது. எனக்கு வியாதி வரலையே, அப்போ நான் ரொம்ப நீதிமான் அப்படி நினச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. வயது ஆக ஆக நம்ம சரீரம் என்ன செய்யும்? பலவீனம் அடையும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். தேவன் அப்படிலாம் பேசுகிறாரு. நூனின் குமாரனாக யோசுவாவை நோக்கி என்ன சொல்கிறாரு? நீர் வயது முதிர்ந்தவனானாய், இனிமேல் நீ ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. மோசையிட்ட சொல்கிறாரு, உனக்கு வயது அதிகமாயிற்று அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜெபம் பண்ண உடனே யாரை கர்த்தர் காமிக்கிறாரு? யோசுவாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போ வயது ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பலவீனம் வரும். இதை நாம் என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நபரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. மோசை 120 வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய பலவீனமும் அவருக்கு இல்லை, கண் பார்வையும் நல்லா இருந்துச்சுன்னு அந்த ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு கண் பார்வை மங்கலாக இருந்தான் என்று என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரதர் வர என்னன்னு அப்போ மங்கலாக இருக்குதுன்னு என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அகியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அகியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் கண் பார்வை என்ன செஞ்சது? போயிடுச்சு. கண் பார்வையே போயிடுச்சு. அப்போ இப்படிலாம் என்ன செய்யுது? இருக்குது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது அப்படி இருக்கட்டும். அந்த கர்த்தர் அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னோடு பேசினார். ஏன்ட்ட பேசுனது மாத்திரம் இல்லை, அதை செய்தியாக மாற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். திரும்பி வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும். திரும்பி வர பண்ணுகிற தேவன். ஒருவேளை இந்த இடத்துல கஷ்டத்திலே, கடன் பாரத்திலே, நெருக்கத்திலே, வியாதியிலே, பிரச்சனையிலே, போராட்டங்களில், இப்படி பல நிலைமையிலே ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, இதிலே நீ அமிழ்ந்து போயிட மாட்ட, நான் உன்னை என்ன செய்வேன்? இதிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 28 10 15 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 28 10 15 வரைக்கும் வாசிக்கலாமா? யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து
சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, இறங்குமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். சரி, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. சூரியனும் அஸ்தமித்து விட்டது. எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள். அவனுடைய வாழ்க்கையும் ஒரு இருளாக மாறிவிட்டது. ஒருவேளை அவர் அந்த இடத்திலிருந்து நினைத்திருப்பார், ஐயோ நான் ஆத்துரப்பட்டு விட்டேனே, நான் அவசரப்பட்டு விட்டேனே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கக்கூடாது, என் நிலைமை இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்க. தன்னந்தனியனாக அவர் என்ன செய்கிறார்? பதான் ஆராமுக்கு என்ன செய்கிறார்? ஆரானுக்கு என்ன செய்கிறார்? அவர் புறப்பட்டு என்ன செய்கிறார்? போகிறார். பெயர் சபாவில் இருந்து. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகன வசதி அன்னைக்கு என்ன செய்யாது? கிடையாது. ஆகவே அவங்க எதில் போவாங்க? கழுதைகளிலோ ஒட்டகங்களிலோ போவாங்க. ஆனால் எப்படி போனாங்கன்னு அதில் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. யாக்கோபு படம் எடுத்திருக்காங்க. அதில் அவர் கழுதையில் போகிற மாதிரியும், ஒரு இடத்துல வரும்போது அந்த கழுதை மலையிலிருந்து கீழே விழுற மாதிரியும், அதுக்கப்புறமா இவர் நடந்து போகிற மாதிரியும் அதில் ஒரு கற்பனா சக்தியில் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு முக்கியம் அல்ல. இப்போ அவர் தாயினுடைய ஒரு அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அவருக்கு உலகமே தெரியாது. ஏசா என்று சொல்லும்போது வன சஞ்சாரி, அவர் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவார். இவருக்கு உலகமே யார் தான்? அம்மா தான். அம்மாவோடே தான் அவர் இருந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் 2 தப்பு செய்கிறார். ஒன்று, அண்ணனிடத்திலிருந்து முதல் சுதந்திரத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்கிறார்? ஏமாற்றி வாங்கி கொள்ளுகிறார். 2வது, தகப்பனிடத்திலிருந்தும் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கி கொள்ளுகிறார். ஒருவேளை இப்பொழுது அவர் நினைத்திருப்பார், அந்த இடத்துல அவசரப்பட்டு விட்டேனே, ஆத்திரப்பட்டு விட்டேனே, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறாரே, மூத்தவன் இளையவனே சேவிப்பான் என்று. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தானே, காத்திருந்திருக்க வேண்டும், அவ்வளவுதானே. ஏன் அவசரப்பட்டு விட்டேன்? ஏன் ஆத்திரப்பட்டு விட்டேன்? இன்னைக்கு அப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையிலே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அமைதியாக இருக்க ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம செயல்படுகிறோம். அந்த செயலினாலே நமக்கு கஷ்டம் வந்து விடுகிறது. திருமண காரியமாக இருக்கட்டும். இன்றைக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பாருங்கள் எவ்வளவு கடினம். நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஒரு யூடியூபுக்குள்ளே போங்க, நியூஸுக்கு போங்க, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காதல்னு இருக்கும், அல்லது காதல் கொலைன்னு இருக்கும், அல்லது காதலினாலே என்ன செஞ்சுருவாங்க, ஓடுற மாதிரி இருக்கும். அடுத்து திருமணமானவங்களுக்கு அது பேர் என்னது? கள்ளக்காதல். இவ்வளவுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் அது சபையும் விடலை. காதல், கள்ளக்காதல், ஆத்திரம், அவசரம். சரி, கள்ளக்காதல் அது பெரிய தவறு. நம்ம காதல்ங்கிற இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அவசரப்படுறாங்க பிள்ளைகள். 18 வயசு தான் ஆயிருக்கு, என்னமோ இவங்களுக்கு கல்யாணமே நடக்காத மாதிரியும் நடந்துராத மாதிரியும், தேவனுக்கு இது மேலே அக்கறையே இல்லாத மாதிரியும், நமக்கு நாம் பார்ட்னரை தெரிந்து கொண்டு குதிரையில் ஓடணும். குதிரையில் ஓடுறாங்க, அன்னைக்கு பைக்கில் ஓடி போயிடுறாங்க, எங்கேயோ ஓடி போயிடுறாங்க. வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இந்த யாக்கோபு அமைதலாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எதுக்கு ஏமாற்றி அண்ணன்ட்ட வாங்கணும் சேஷ்டபுத்திர பாகத்தை? எதுக்கு ஏமாற்றி அப்பாட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்? இவர் அமைதியாக இருந்திருந்தாலே ஏற்ற வேளை வரும்போது தேவன் அவரை அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருந்திருப்பார்.
அங்கேருந்து ராகேல் அம்மாவே எங்கே வந்திருப்பாங்க, ஒருவேளை ரெபேக்காள் மாதிரி இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே பாருங்க, அவர் அப்படியே கண்ணீரோடு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நேரமும் இருளாக போச்சு, அஸ்தமிச்சிட்டு அவருடைய வாழ்க்கையும் ஒரு இருள், என்ன செய்வதுன்னு தெரியல. ஒருவேளை அப்படி பெயர்சபாவை திரும்பி பார்த்திருப்பார். ஐயோ, இந்த பெயர்சபாவுக்கு நான் திரும்பி வருவேனா, என் தாயை நான் திரும்பி பார்ப்பேனா, இந்த வயல்வெளிகளையெல்லாம் நான் திரும்பி பார்ப்பேனா, என்னுடைய தகப்பனாரை நான் திரும்பி பார்ப்பேனா, ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நான் போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா, அப்படியே நான் மாமா வீட்டுக்கு போனாலும் மாமா என்னை ஏற்றுக்கொள்வாரா, இப்படி பல கேள்விகளோடு ஒரு சிந்தனையோடு அவர் அப்படியே வேதனையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் அப்படித்தானே சில சமயங்களிலே ஒருவேளை சில காரியங்களை செய்யும்போது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா, என்னுடைய எதிர்கால வியாபாரம் தொடங்கி இருக்கிறேன், இந்த வியாபாரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, எனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவாரா, அல்லது கணவனை தருவாரா, நல்ல பார்ட்னரை தருவாரா, இப்படி நம்ம பல காரியங்களோடு இந்த இடத்துல ஒருவேளை கூட நாம் என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு ஒரு கேள்வியோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இக்கட்டான சூழ்நிலை போல தான் யார் இருந்து கொண்டிருக்கிறா, இந்த யாக்கோபு. அவர் இப்போ என்ன செய்கிறாரு, ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைக்கிறாரு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். என்னைக்காவது உங்கள் வீட்டில் செங்கல் இங்கல் இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு செங்கலையோ ஒரு கல்லையோ எடுத்து வச்சு படுத்து பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தாயுடைய வீட்டில் நல்ல தலையணை வடித்து படுத்த மனிதனுக்கு இப்பொழுது ஒரு கல்லை வச்சுட்டு என்ன செய்கிறாரு, படுத்து தூங்குறாரு. பாருங்கள், எந்த பாதுகாப்பும் இல்லை, சுற்றிலும் என்னெல்லாம் இருக்குது, ராத்திரி வேளையில் மிருக ஜீவன்கள் என்ன செய்யுது இருக்குது, ஒருவேளை கொள்ளையர்கள் இருக்கலாம், இவர் கையில் என்ன இருந்துச்சோ தெரியல. அப்போ பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில் எப்படி இவர் அந்த இடத்துல இருந்தார்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கல்லை எடுத்து வச்சு என்ன செய்கிறாரு, தூங்குறாரு. அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார், தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. நல்லவர்களுக்கு மாத்திரம் தேவன் தரிசனமாகுவதில்லை, தேவனுடைய திட்டத்தில் உள்ளவர்களுக்கும், அதே சமயத்தில் ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு உடைந்தவர்களோடு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். நீங்கள் உடனே கேட்காதீங்க, உமக்கு தெரியுமாயா, உமக்கு தெரியுமா, அவர் அப்படிலாம் நினச்சிருப்பாரா அப்படி நீங்கள் கேட்கலாம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு யூகம். ஹல்லேலூயா. இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக அவர் வேதனைப்பட்டிருப்பார். அந்த கல்லை வச்சு படுத்திருக்கும் போது ஐயோ என் தாய் வீட்டில் படுக்க வேண்டியனா இப்படி படுத்திருக்கிறேனே அப்படின்னு கண்டிப்பாக அந்த யோசனை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கும். தேவன் அவனோடு என்ன செஞ்சார், பேசினார். பாவிகளோடு கூட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார்னு சொல்கிறதை விட தன்னை உணர்ந்தவனோடு தேவன் பேசுகிறார். நம்ம உணர்ந்தோம்னா எவ்வளவுதான் பெரிய தப்பு நாம் பண்ணிட்டாலும் கூட நம்மை நாம் உணர்ந்தால் தேவன் நம்மோடு இடைபடுவார், தேவன் நம்மோடு பேசுவார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் சாதாரணமாகவே சொல்கிறாங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆனால் பாவத்தை உணர்ந்தவனாக மனஸ்தாபப்படும் போது தேவன் சொல்வார், நீ மனஸ்தாபப்பட்டுட்டல்லப்பா, இதோ நான் வர்றேன்னு தான் வந்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, 15ஆம் வசனத்தில் மாத்திர வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பல கொஸ்டினோடு அவர் படுத்திருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவருடைய சந்தேகத்தை பாருங்களேன். இவர் இவ்வளவும் சொல்லிட்டாரா, இப்போ அந்த சந்தேகத்தை மாத்திரம் பார்ப்போம். 20ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். என்னையா இது, கர்த்தர் ஒன்ன சொல்றாரு, இதுக்கு நேர ஆப்போசிட்டா அல்லது சந்தேக வார்த்தை, அவிசுவாச வார்த்தை. கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னால் நம்ம என்னதான் செய்யணும்? ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் ஆமோதிக்கிறேன், நீர் சொன்னா அப்படியே செஞ்சிருவீரு, ஆமேன், ஸ்தோத்திரம், இப்படி நாம சொல்லணும்.
ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே? அவர் நான் உன்னோடு இருந்துங்கிறாரு, தேவன் என்னோடு இருந்து. அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள். நான் போகிற இந்த இடத்துல என்னை காப்பாற்றி, அவர் தான் சொல்லிட்டார நான் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டார. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. லெவல் கீழே இறங்கிட்டு பாருங்க. முதல்ல அவர் என்ன விரும்பினார்? சேஷ்ட புத்திர பாகத்தை விரும்பினார். இப்போ நிலைமை எப்படி ஆகிப்போச்சு? சேஷ்ட புத்திரமாவது மண்ணாவது போச்சு. இனிமேல் எனக்கு உயிர் பிழைச்சா போதும், நான் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இருந்தால் போதும், சாப்பாடு கிடைச்சா போதும். அங்கே என்ன சொல்கிறாரு? உண்ண உணவும் சரி, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்த. லெவல் ரொம்ப கீழே இறங்கி போச்சு. அந்த அளவில் அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு கீழே என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இது என்னடா இது? நன்மை செய்தால் கர்த்தர் எனக்கு தேவன். இது குறைந்த விசுவாசம். எத்தனை பரிசுத்தவான்கள் பாருங்க. நாமெல்லாம் ரொம்ப குறைந்த விசுவாசம் உள்ளவர்கள் தான். எல்லாம் நன்மை நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா தந்தானை துதிப்போமே, தீரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தவனை துதிப்போம், தந்தானை துதிப்போம், தராட்டா பெட்ஷீட் எடுத்து மூடி தூங்குவோம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அவர் கொடுத்து கொண்டிருப்பாரென்றால் நான் ஊழியம் செய்வேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் காணிக்கை கொடுப்பேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் எனக்கு பிரச்சனை வர வேண்டிட்டாரோ, ஒருவேளை என்னை சோதனை என்கிற காரியத்திலே, பாடுகள் என்கிற காரியத்திலே சில காரியங்களை தாமதமாக எனக்கு தர ஆரம்பித்தால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். இவருக்கு பாருங்களேன், இவர் என்ன சொல்றாரு? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஒரு குறைந்த அனுபவம், ஒரு குறைந்த விதமான ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது. ஏற்கனவே சந்தேகம் வந்துட்டு அவருக்கு. அவர் தான் சொல்லிட்டார, நான் உன்னை கொண்டு போவேன், மேன்மைப்படுத்துவேன், எவ்வளவு சொல்லி காப்பேன், உன்னை திருப்பி இந்த தேசத்தை கொண்டு வருவேன்னா எஸ் ஆண்டவரே நான் அதை ஆமோதிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவதுக்கு பதிலாக அது திருப்பி ஒரு பாட்டை பாடி ஒரு புலம்பலை பண்ணி கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இவங்களையும் வச்சுக்கோங்க. நேராக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே விடுவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. யாக்கோபினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாயிலிருந்து வந்த வார்த்தையும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், ஒலிவு மரங்கள் கனி இல்லாமல் போனாலும், கிடையில் மந்தைகள் குட்டிகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். என்ன வாழ்க்கை! பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு சின்ன ரூம் தான் அது, 10க்கு 10, 10க்கு 10. அதை நினச்சிக்கிட்டோம், 10க்கு 10ல் நமக்கு இருக்க வேண்டியிருக்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். 10க்கு 10 எல்லா க்ளோரியும் இருக்கணும், நானும் இருக்கணும், எல்லாரும் அதுக்குள்ளே இருக்கணும். ஒரு தேவனுடைய தாசன், அவருடைய பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, சீனாவில் அவருக்கு சிறைச்சாலையில் அவரை வச்சுட்டாங்க. அவருக்கு 8 அடிக்கு 3 அடின்னு நினைக்கிறேன், 8 தான், 8 அடி நீளம், ஒரு 4 அடி அகலன்னு வச்சுக்கோங்க, 3 அல்லது 4. இதுக்குள்ளே 15 வருஷம் இருந்திருக்கார். தண்டனை எவ்வளவு? 15 வருஷம். 15 வருஷம் அந்த சிறைச்சாலையில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் நாமெல்லாம் மறுதளித்து போயிருப்போம். அந்த 15 வருஷம் கூட என்ன செஞ்சுருக்காது? தாக்கு பிடிச்சிருக்காது. அந்த இடத்துல தான் அவர் குடிக்கணும், ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு வாழ்வதற்காக கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அங்கே தான் 1 பாத்ரூம், அங்கே தான் 2 பாத்ரூம். வாக்கிங் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. இன்றைக்கி நம்ம நினச்சா உடனே எழும்பி அப்படியே எக்ஸிபிஷன் போயிட்டு வந்துடுறோம், அப்படி ஜாலியாக அண்ணா ஒரு ரவுண்ட் அடித்து நல்லா புரோட்டா தின்னுட்டு வந்துடுறோம். நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்மலாம் அப்படி துதிக்கணும் ஆண்டவரை, அப்படி ஆராதிக்கணும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா ஆண்டவர் ஏன் வர வச்சார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வியாதி வரலாமா, எனக்கு இதை தரலாமா, நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா, இப்படி தான் நம்ம பேசுகிறோமோ நினைக்கிறோமே ஒழிய இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா,
ஸ்தோத்திரம். ஆகவே பைபிள்லே எல்லாம் சொல்லப்படலை, இந்த மாதிரி காரியங்களும் இருக்கிறது. ஆகவே புக்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க அந்த அட்வர்டை சொல்லிடுறேன். இங்கே எந்த கல்யாண மண்டபம்? ரூபவதி. அதில் போய் பாருங்கள். சிம்பிளாக கொஞ்சம் சின்ன சின்ன புக்ஸுகளை வாங்கி என்ன செய்யுங்க, இந்த பரிசுத்தவான்கள் ஹட்சன் டெய்லர்னு இருக்கும், அல்லது ஜார்ஜ் முல்லர்ன்னு இருக்கும், அல்லது ஒயிட்ஃபீல்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி காரியங்களையும் என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். 15 வருஷம் அவருக்கு தண்டனை. 15 வருஷத்தில் அவரை வெளியே விடணும். ஆனால் அவர் வெளியே விடலை. இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டி வரலைன்னு கூட ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வந்தார். 20 வருஷம் கிட்டத்தட்ட என்ன செய்யலை, வெளியே என்ன செய்யலை, வரலை. பயங்கரமான தண்டனை. எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தது நிமித்தமாக, பிரசங்கம் பண்ணினது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை அந்த சீனா தேசத்திலே அறிவித்தது நிமித்தமாக அத்தனை பாடுகள். சரி, அது அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ இவருடைய இவர் என்ன அறிக்கை இடுகிறார்? எல்லாம் எனக்கு தந்தா அவர் கர்த்தராக இருப்பார். நம்ம ஸ்டாண்டர்ட் இந்த லெவலில் தான் இருக்குது. யாக்கோபு ஸ்டாண்டர்டும் இந்த லெவல் தான். ஆனால் கர்த்தர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, நான் போகிற வழியில் இருப்பேன், நான் உன்னை காத்துக்கிடுவேன், நான் என்ன செய்வேன், உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சந்தேக வார்த்தைகளை பேசணும்? கர்த்தர் நமக்கு எத்தனை நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார், எத்தனை மகிமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதை நாம் அப்படியே என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சரி, திரும்பி வர பண்ணுவாரானால்னு சொல்கிறாரு. இப்போ அவர் அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டாரு? மாமா வீட்டுக்கு போயிட்டாரு. மாமா வீட்டுக்கு போனால் மாமா ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் மாமா பயங்கரமான கில்லாடி, பயங்கரமான ஆள். இவன் விடா கொண்டான்னா அவர் கொடா கொண்டான். 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பெரிய ஆள் இல்லை. யாக்கோபும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவன் லாபான் இவருக்கு அப்ப மாதிரி பயங்கரமான ஆள். உங்களுக்கு காரியம் தெரியும். கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பரவாயில்ல, அந்த பரிசுத்தவானை பார்க்கும்போது இது பரவாயில்ல. இவர் ஃப்ரீயாக தான் என்ன செஞ்சார், இருந்தார், கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்தார். ஆனால் எத்தனை வருஷம் போயிடுச்சு? 20 ஆண்டுகள் போயிடுச்சு. ஒருவேளை வருஷங்கள் போகலாம், ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் போகாது. அல்லேலூயா. தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால், இதை நான் செய்வேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா அதை கண்டிப்பாக என்ன செய்வார், தருவார். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? இந்த லேட்டுக்கு காரணம் என்ன? ஏன் 20 இயர்ஸ் ஆச்சு? பிரைஸ் தி லார்ட். இதுக்கு காரணம் யாக்கோபு தான், தேவன் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு காரணம் யாரு? யாக்கோபு தான். சொல்லுமா நாக்கில் சனியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சனி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. இவரே வாலண்டியராக என்ன சொல்கிறாரு, நான் ராகேலுக்காக 7 வருஷம் நான் உழைக்கிறேன். உன் வாயை யார் உன்ட்ட யார் கேட்டா? அப்படின்னா நீ என்ன சொல்லியிருக்கலாம், ராகேலுக்காக நான் 1 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த வாய் நம்ம பாருங்கள், நம்ம வாய் இருக்குது பாருங்கள், அந்த வாயை கட்ட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஞாயிற்று சொன்ன மாதிரி ஆகாரத்துக்கும் நம்ம சில சமயம் கட்டணும், சில வார்த்தைகளை பேசுகிறதுக்கும் நாம் என்ன செய்யணும், சீக்கிரம் ரெக்கார்ட் ஆகாது. ப்ரைஸ் ஹல்லேலூயா. ப்ரைஸ் திருப்பி. அப்போ பாருங்கள், இந்த யாக்கோபின் நிமித்தமாகத்தான் எவ்வளோ வருஷம் ஆயிட்டு, 20 வருஷம் என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு. இவன் ஒரு ஏமாளி தான். ஒரு வயசில் இவன் ஏமாத்தினான் பாருங்கள், வசமாக ஆண்டவரும் வச்சுட்டாரு. இப்போ இளையாளை கொடுத்துட்டாரா, ஏமாத்திட்டாரா? திருப்பி என்ன சொல்கிறாரு, ராகேலுக்காக 7 வருஷம்னு. மாமா பெரிய பிரச்சனையாயிரும். நான் ராகேலுக்காக தான் 7 வருஷம் இருந்தேன், நீர் என்னை என்ன செஞ்சிட்டீரு, ஏமாற்றி போட்டுட்டீரு. ஆகவே இனிமேல் நான் ஒரு 7 வருஷம் இருக்க மாட்டேன், இந்த 7 வருஷத்துல நீ தந்தாகணும்னு சொன்னாரா? அதுவும் சொல்லலை. அதுக்கும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, மண்டையை எப்படி என்ன செஞ்சிட்டாரு, ஆட்டி ஈட்டி கடைசியில் 20 வருஷம் இவராலேயே இவர் என்ன செஞ்சார், கேட்டார். அப்போ பாருங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இப்போ அவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆதியாகமம் 31:3 வந்துருங்க. நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். 20 வருஷம் ஓடிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு,
இன்னும் இவன் இங்கே தான் இருப்பான் போல. அங்கே போகணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக என்ன செய்யலை, அவருக்குள்ளாக உருவாகலை. என்ன செய்ய என்ன தெரியாமல் இருக்கிறாரு. லாபானுக்கு பயந்து போய் இருக்கிறாரு. வில்லனுக்கு வில்லனா இல்லை இன்னொன்று சொல்லுவோமே, வையகத்திலும் உண்டுன்னு சொல்லுவாங்களே ஒன்று. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. யாக்கோபு ஒரு வல்லவன்னா அவன் மாமன் வல்லவனுக்கு வல்லவன். ஆகவே அவருக்கு பயந்து போய் கிடக்கிறாரு. இப்போ ஆண்டவரே வந்து பேசுகிறாரு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னோட கூட நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, உன்னோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவர் பெறப்படுறாரு. அந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெறப்பட்டா வாலிமனை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ப்ரைஸ். தடைகள் வருது. போதும். என்ன வருது? தடைகள். இவர் பயந்த மனுஷனாக இருந்ததுனால, லாபானுக்கு பயந்ததுனால, லாபான் மயிர் கத்திரிக்க போயிருக்கும்போது பூ போல் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னாலும் கூட என்ன வரலாம்? தடைகள் வரலாம். கர்த்தர் சொல்லி தானே நான் இதை செய்தேன். கர்த்தர் சொல்லி தானே இந்த சபைக்கு நான் போனேன். கர்த்தர் சொல்லி தானே இந்த வீட்டை நான் கட்டினேன். கர்த்தர் சொல்லி தானே இந்த வியாபாரத்தை நான் தொடங்கினேன். இப்படின்னு கூட நம்ம ஒரு வேளை சொல்லலாம். அப்படி கர்த்தர் சொன்னதுனால எந்த தடைகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்களோ, நாம் சொல்லாமல் சொல்லிட்டோம், எனக்கு நன்மையும் வேணும், எனக்கு தீமையும் வேணும். ஹல்லேலூயா. நாம் நன்மை தீமை உள்ள ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். பரலோகம் என்பது நன்மையான இடம், நரகம் என்பது தீமையான ஒரு இடம். பரலோகத்திலே தீமை கிடையாது, நரகத்திலே நன்மை கிடையாது. ஆனால் பூமியிலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. மேடு பள்ளங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஏறுமுகமாகவே இருக்காது, இறங்கு முகமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏறு முகத்தில் என்ன செய்யணும், இறங்கு முகத்தில் என்ன செய்யணும்லாம் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏறு முகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், பெருமை அங்கே வந்துடக்கூடாது. இறங்கு முகத்தில் நம்மை உணர்ந்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு நாம் கர்த்தரை நம்ம தேடுவோம் என்றால் கர்த்தர் திரும்பவுமாக நம்ம எங்கே கொண்டு வைப்பார், உச்சாணியில் கொண்டு வைப்பார். நம்முடைய தேவன் நல்லவர். அப்போ தேவன் சொல்லி தான் இவங்க புறப்பட்டு போகிறாங்க. இப்போ 3 நாள் கழித்து யார் வந்துட்டா, லாபான் வந்த உடனே இவர் போயிட்டார், யாக்கோபு போயிட்டாருன்னு உடனே விரட்டி பிடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, யார் இப்போ தடையாக வர்றா, நிப்பாட்டிட்டாரு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் ராத்திரி சொல்லிட்டாரு, என் பிள்ளையாகிய யாக்கோபோட்ட நன்மை அண்டி தீமை என்ன செய்யாத, பேசாத, பேசக்கூட அனுமதிக்கலை. ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு அப்படி சொல்கிறார். பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு. ஆனால் உன் கடவுள் நேத்தியா ராத்திரியில் என்கிட்ட பேசிட்டாரு, ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அப்புறம் ஏசா ஒரு தடையாக வராரா இல்லையா? 400 பேரோட வந்த உடனே அவர் என்ன செஞ்சார், பயப்பட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீகேமில் கூடாரத்தை போட்டு அங்கே தீநாள் விஷயத்தில் அவங்களோட சண்டையை போட்டு அங்கே ஒரு பெரிய தடை வந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு 35:1 என்ன சொல்கிறாரு பாருங்க. 35:1 நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரன். ஓகே போதும். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து எங்கே போயிரு, பெத்தேலுக்கு போயிரு அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். பெத்தேலும் பெயர்சபாவும் ரொம்ப பக்கத்தில் தான் என்ன செய்யுது இருக்குது. இவர் எங்கேருந்து தான் புறப்பட்டார், பெயர்சபாவிலேருந்து புறப்பட்டார். பெத்தேலுக்கு போன்னு கர்த்தர் என்ன செஞ்சார், சொன்னார். கடைசியில் பெத்தேலுக்கும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். 6ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் திரும்பி வர பண்ணுகிற தேவன். அவர் எப்படி போனார், ஓட்டாண்டியாக போனார், கோலும் தடியுமாக போனார். ஆனால் இப்போ எப்படி திருப்பி வராரு, 2 பரிவாரங்கள் உடையவர்களாக,
ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய வாக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை திரும்பி வர பண்ணுகிறார். அவரிடத்துல நிறைய குறைகள் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய சில குறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியிலும் அவர் தன்னை உணர்ந்த போது ஒவ்வொரு சமயத்திலும் அதுக்கு ஏற்றவாறு கர்த்தர் செய்வார். ஏசா வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் பாத்திரம் இல்லப்பான்னு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்த உடனே ஆண்டவருக்கு சொன்னார், இனி உன் பேர் என்ன இல்லை, யாக்கோப் இல்லை, இன்று முதல் இஸ்ரவேல் என்று எனப்படுவாயின்னு சொல்லி அவனை சேர்த்து கொண்டார், அணைத்து கொண்டார், திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு நபரை குறித்து பார்ப்போம். 2 சாமுவேல் 15:25. 2 சாமுவேல் 15:25. ராஜா இது யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். இதுவுமே ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. தாவீதுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு சூழ்நிலை. யாரால துரத்தப்படுகிறார்? சொந்த மகனாலே துரத்தப்படுகிறார். சொந்த மகனாலே. இந்த அப்சலோம் பாருங்க, அப்சலோம் இப்போ கிட்டத்தட்ட ராஜாவாக மாறிட்டாரு. 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். இப்போ யார்கிட்ட கூட ஆரம்பிச்சிட்டாங்க? அப்சலோம் இடத்துல. இப்போ அப்சலோம் யாரா மாறிட்டாரு? ராஜாவாக மாறிவிட்டார், ஒரு ராஜாவாக. இப்போ இவர் ராஜா நிலைமையிலிருந்து இப்போ என்ன செய்கிறாரு? மகனுக்கு பயந்து என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். நிலைமை ரொம்ப பரிதாபம். ஜனங்கள் எல்லாரும் அப்சலோமோடு ஒட்டி கொண்டார்கள். இனி திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. திருப்பி அந்த ராஜ்யபாரம் கிடைப்பதற்கு, திருப்பி தன்னுடைய கேபிட்டல் சிட்டிக்கு வருவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன செய்கிறாரு? தாவீது ராஜா நடந்து போகிறார். இன்னொரு இடத்துல, அந்த இடத்துல பின்னால் சொல்லுது, வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு போகிறாருன்னு பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. செருப்பு கூட என்ன செய்யலை? போடலை. ஏன் போடலை? அதுக்கு நேரம் இல்லை, ஒரு பயம். அதுக்குள்ளே அப்சலோம் என்ன செஞ்சிடக்கூடாது? அரண்மனையை கேப்சர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வெறுங்காலால் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு போகிறார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு சின்ன விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த செய்தி தெரியுமா? இந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். 32ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது போதும். இந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை? மகனால் துரத்தப்பட்டு வெறுங்காலால் அழுது கொண்டு போகிற அந்த சூழ்நிலையில் மலையின் உச்சியில் போய் புலம்பல் பாட்டு பாடலை. நாமன்னா அந்த ஆளை ஒரு குகையை கண்டுபிடிங்க, நான் குகைக்குள்ளே போய் நான் பேசாமல் தூங்க போகிறேன்னு சொல்லிடுவோம். அல்லது புலம்பிக்கிட்டே வருவோம், ஆண்டவரே ஏனுங்க எனக்கு அனுமதி செய்யுறு, எதையாவது ஒன்று புலம்பிக்கிட்டே வருவோம். ஆனால் அவர் அந்த சூழ்நிலையிலும் கூட என்ன செஞ்சார்? தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் தொழுது கொண்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் கூட பண்ணலை, ஜெபம் பண்ணலை. தொழுது கொள்ளுதலுக்கும் பணிந்து கொள்ளுதலுக்கும் ஜெபம் பண்ணுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட என்ன பண்ணினார்? நம்ம பாணியில் சொல்லுங்க, ஆராதனை செய்தார். கர்த்தருக்கு என்ன செய்தார்? ஆராதனை செய்தார். துதி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இதெல்லாம் ஆச்சரியமான காரியம். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் அப்படி செய்வான்னா பரவாயில்ல. பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? மோசமான சூழ்நிலையில் முதுகெல்லாம் அடி, காலெல்லாம் அடி, தர தர தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இழுத்துட்டு வந்து எங்கே கொண்டு போட்டிருக்காங்க? ஜெயிலில் கொண்டு போட்டிருக்காங்க. அப்படியே போட்டாலும் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? தெய்வமே எனக்கு வலியாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, சீக்கிரம் இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தானே நான் போனேன், நான் உமக்காகத்தானே போனேன், என்னை காப்பாற்றுவதற்கு உமக்கு ஒரு இது காரியம் இல்லையா? இப்படி அனுமதிச்சிட்டே ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, இப்படி தான் நாம் சொல்லுவோம்.
ஆனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நபர்கள்ங்க. ஆகவே தான் கர்த்தர் அவங்கள வித்தியாசமாகி பயன்படுத்தினார். அல்லேலூயா. நாம் சாதாரணமான மனிதர்களாக இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாகவே பயன்படுத்துகிறார். தேவனுக்கு தேவை வித்தியாசமான ஆட்கள் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடி துதித்த போது தான் அங்கே என்ன செஞ்சது? கட்டுகள் கட்டவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. காரணம் என்ன? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள், அவரை தொழுது கொண்டார்கள். இதே காரியத்தை தான் யார் செஞ்சா? ஒருவேளை இதை செஞ்சதை வச்சு அவங்க செஞ்சாங்களோ நம்ம தெரியல. பாடுகள் மத்தியிலே கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆச்சரியமா இருக்கு, என்னால் புரிந்து கொள்ள முடியல. இப்படி ஒரு தேவ மனிதனா? ஆக்சுவலா இவர் துரத்தப்படுவது எதனாலே? அவர் செய்த பாவம் தான். அல்லேலூயா. அவர் செய்த பாவம். யாக்கோபு ஏன் துரத்தப்பட்டு போனார்? அவர் செய்த பாவம். தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது மேக்சிமம் நாம் தான் நம்முடைய இந்த துரத்தப்படுதலோ சில நெருக்கங்களோ காரணம் யாராக தான் இருக்க முடியும்? நாம தான். சில சமயங்கள் தான் பாடுகள், சில சமயங்களில் சோதனைகள் அப்படிலாம் இருக்குது, சில சமயங்களில் தண்டனைகள். இப்போ நம்ம அவரை பார்த்தோம், பவுலும் சீலாவும், அது தண்டனையா? அது என்னது? பாடு. இவருக்கு, நம்ம தாவீதுக்கு தண்டனை. அல்லேலூயா. தண்டனையின் மத்தியிலும் கூட கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொண்டார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்சலோமுடைய நிலைமைக்கு இப்போ வருவோம். இப்போ வேற எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். நேராக 2 சாமுவேல் 18:9 வாங்க. 9. எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு எதிராக வந்தால் இப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் தாயும் தகப்பனை என்ன செஞ்சிடாதீங்க? விரட்டிடாதீங்க. அவங்க நல்லா இருக்கும்போது உங்களை நல்லா கவனிச்சாங்க. அவங்க பலவீனமாகும்போது பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோரை என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதுதான் அவங்க செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் பணி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர். யார்? தாவீது. சண்டை போடும்னாலே சொல்கிறாரு, என் நிமித்தமாக அப்சலோம் என்ன செய்யுங்க? மெதுவாய் நடப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு சொல்லப்படுகிறது, அகித்தோப்பேல் சொல்கிறாரு, நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டுவேன்னு சொல்லும்போது அப்பாவை கொன்றாதன்னு ஒரு வார்த்தை அவன் என்ன செய்யலை? சொல்லலை. அது சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். அல்லேலூயா. அகித்தோப்பேல் சொல்கிறாரு, நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, என் நிமித்தமாய் அப்சலோமை பிள்ளையாண்டானை மெதுவாய் நடப்பீங்கள். இதான் ஒரு தகப்பனுடைய சுபாவம், இதான் ஒரு தகப்பனுடைய எண்ணம். அல்லேலூயா. அவன் எதிராக வந்தாலும் என் பிள்ளை அழிஞ்சிடக்கூடாது, என் பிள்ளை செத்துறக்கூடாதுங்கிறதுல உலக பிரகாரமான ஒரு தகப்பனே எப்படி இருப்பார் என்றால் பரம தகப்பன் எப்படி இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பரம தகப்பன் நம் நினைவாகவே தான் இருக்கிறார். நம்மை ஒருவேளை நாம் அவருக்கு துரோகம் பண்ணினாலும், நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் கூட அவருடைய உள்ளத்தை பார்த்தால் நம் மீது அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுற மாட்டானா, என் பிள்ளை சரியான வழியில் வந்துட மாட்டானா, இப்படித்தான் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? ஏங்கி கொண்டே இருக்கிறார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. இவர் என்ன செஞ்சிட்டார்? யோவாப் என்ன செஞ்சிட்டாரு? குத்தி கொண்டு போட்டார்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தில், அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். வல்லையங்களை எடுத்து, ஈட்டி எடுத்து, வல்லையங்கள்னு போட்டிருக்கு. வல்லையங்கள்னால் ஈட்டி. சரி. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிட்டத்தட்ட சண்டை என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்சலோம் பக்கத்தில் இல்லை, யார் பக்கத்தில் தான் இருந்தார்? தாவீதின் பக்கத்தில். இப்போ நீதி சரி கட்டப்படுகிறது, அவ்வளோதான். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? நீதி என்ன செய்கிறார்? சரி கட்டுகிறார். அவர் செய்த பாவம் இப்பொழுது நீதி சரி கட்டப்படுகிறது. அப்போ பூமியில் பைபிள் சொல்லுது, நீதிமான்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். சில சமயம் தேவன் சரி கட்டுவார்.
அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். தேவன் சரி கட்டுகிற நேரம்னு ஒன்று உண்டு. ஏன்னா என்னை எங்கே கொண்டு போகணுன்னு விரும்புகிறார்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும் விரும்புகிறார். சரி கட்டாமல் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்படி இல்லைன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, ஒன் சைடாக இருக்கிறாரு, பட்சபாதம் உள்ளவர் ஆயிரும். ஆகவே தேவன் அப்படி செய்ய மாட்டார். நீதியை சரி கட்டி தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், சரியான பாதையிலே போங்க, மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் தான், சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழுங்க, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு என்ன செய்கிறோம்? நம்ம போதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க 2 சாமுவேல் 19. இப்போ அவர் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 15ஆம் வசனம் வாசிங்க. 15. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ணி கில்கால் மட்டும் வந்தார்கள். 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். 39. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான், அவனோ தன்னிடத்தில் திரும்பி போய்விட்டான். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் தாவீது எங்கே வந்து சேர்ந்துடுறாரு? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். எங்கே வந்துடுறாரு? அவருடைய அரண்மனைக்கு என்ன செஞ்சிடறாரு? வந்துடுறாரு. திரும்பி வர பண்ணுகிற தேவன். சூழ்நிலை ரொம்ப மோசம், ரொம்ப பரிதாபம். ஜனங்கள் எல்லாரும்னு சொல்லியிருக்கு, இஸ்ரவேலர் அனைவரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமானது இந்த 23 வாசிங்க. 23. தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது எந்த அரண்மனையிலிருந்து அவர் போனாரோ அந்த அரண்மனைக்கு திரும்ப என்ன செஞ்சார்? வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை திரும்பி வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ வியாதிகளோ பலவீனங்களோ போராட்டங்களோ நெருக்கங்களோ வறுமையோ தரித்திரமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்காது, இது தற்காலிகமாகத்தான் இருக்கும். அந்த அவருடைய பாடுகள் தற்காலிகமாக இருந்தது. அதற்கு பின்பதாக அவர் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அதற்கு பின்பதாக அவர் என்ன செஞ்சார்? மேலும் மேலும் அவர் வளர்ந்து கொண்டு தான் இருந்தார். அப்புறம் அவர் கீழே அந்த சரிக்கட்டுதல் முடியவும் அவர் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க என்ன செஞ்சார்? ஆரம்பித்தார் என்று என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வதாக நம்ம யாரை பார்த்துருக்கிறோம்? நம்முடைய தாவீது. 3வது ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். அது சரியில்லாதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 33 9 13 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 9 13. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குமார் பொல்லாப்பு மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியாவை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். கர்த்தரே தேவன் என்று எப்பொழுதுதான் அவர் அறிகிறாரு? திரும்பி கிடைச்ச போது தான், நன்மை கிடைச்ச போது தான் கர்த்தரே தேவன் என்று அவர் அறிகிறார். அதுக்கு முன்னால் அவர் என்ன செய்யலை? அறியலை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார். ஒரு நல்ல தகப்பனுக்கு பிறந்த ஒரு மோசமான மகன். தகப்பன் நல்லா இருக்கலாம், அதனால நம்ம இப்படியே இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் நல்லவராக இருக்கிறதுனால பிள்ளைகளும் நல்லவராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. ஸ்தோத்திரம். சில சமயங்களில் அது அப்படியே தலைமுறையாக வருது, இல்லைன்னு சொல்லலை. தீமோத்தேயை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? உன் பாட்டியாகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கை ஆளுக்குள்ளும்
உனக்குள்ளும் இருக்கிறது. எது? அந்த விசுவாசம். அப்போ விசுவாசம் அப்படியே என்ன செய்து வருது. சிலருடைய காரியங்களில் அந்த ஜெப ஆவியும் அப்படியே என்ன செய்யும் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படியே வரும். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஒரு பிள்ளை, தேவனுக்கு ஒரு பயந்த மகன். ஆனால் மனாசேயை பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. 9-8 வசனம் வரைக்கும் அவருடைய மோசமான குணங்களை சொல்லியிருக்கிறது. நிறைய சொல்லியிருக்கு. என்ன செஞ்சிருப்பார் அவர்? பார்க்காமலே சொல்லுங்களேன். விக்கிரகங்களை என்ன செஞ்சிருப்பார்? உண்டாக்கி இருப்பார். விக்கிரகங்களை வழிபட்டிருப்பார். தோப்பு விக்கிரகங்களை வச்சிருப்பார். நாள் பார்த்தாரு, நட்சத்திரம் பார்த்தாரு, வான சேனைகளை பணிந்து கொண்டார், பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார். அதாவது ஒரு சாதாரணமான ஜனங்கள் பண்ணுவதை விட அதிகமாக பண்ணார். ரொம்ப அதிகமான ஒரு தப்பை பண்ணிட்டாரு. அந்த தேவனுடைய ஆலயத்தில் சிலையை கொண்டு வச்சார் பாருங்க, அது பயங்கரமாக இருக்குது. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். நம்ம சர்ச்சில் ஒரு சிலையை வச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம கிறிஸ்தவ சபைகளில் சிலையை வச்சா எப்படி இருக்கும்? இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும். நாம் கூட அப்படி செய்ய மாட்டோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் துணிஞ்சு இவர் என்ன செய்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் தேவன் முதல்ல என்ன செஞ்சார்? பேசினார். தேவன் எடுத்த எடுப்பில் தண்டனை கொடுக்க மாட்டார். நல்லா கவனமாக கவனிங்க. தேவன் எடுத்த எடுப்பில் தண்டனை கொடுக்கவே மாட்டார். முதல்ல என்ன செய்வார்? பேசுவார். அது கண்டனமான பேசையாக இருக்கும் அல்லது எச்சரிப்பின் வார்த்தைகளாக இருக்கும். கர்த்தர் என்ன செஞ்சார்? பேசினார். பாருங்க, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இது கூட ஒரு இரக்கம்தான். யார் நிமித்தமாக நினைக்கிறேன்? எசேக்கியாவின் நிமித்தமாக. சில சமயங்களில் தேவன் பேசுறதில்லை. ஒருவேளை ஏற்கனவே பேசி இருந்திருப்பாரு, டம்முன்னு அடி விழுந்துரும். அப்படியும் என்ன செய்து இருக்குது. ஓப்பனி பினேகாஸ் விஷயத்தில் ஏலி நிமித்தமாக கூட தேவன் நிறைய சமயங்களை இரக்கம் பாராட்டி இருக்கலாம். ஆனால் அதுக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு முடிவு என்ன செஞ்சார்? வச்சிருந்தார். தேவன் பேசும்போது நம்ம கேட்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறதில்ல, கேட்கறதில்ல. வசனங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கணும், போகணும் அப்படிங்கிறது இல்லை. கர்த்தர் என்ன பேசினார் என்கிட்ட, நான் எதை சரி பண்ணணும், அதுக்கு தான் பிரசங்கம். பாஸ்டருக்கு மார்க் போடுறதுக்கு பிரசங்கம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தான் எனக்கு போடணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வேலை என்ன? வார்த்தைகளை கேட்டு இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை நீங்கள் சரிப்படுத்துங்க. இதுதான் நம்முடைய வேலையாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒருவேளை நான் ஒரு பெரிய தவறாக சொல்லிட்டா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத பிரமாணத்துக்கு நான் அகெயின்ஸ்டாக நான் பேசினேன்னா நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை கண்டிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சினிமா பாடல்களை பாடலாம், அதை செய்யலாம், இதை செய்யலான்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக இந்த கேள்வி செய்யலாம், கேட்கலாம். மற்றபடி தேவனுடைய வார்த்தைன்னு கேட்கணும். நான் பேசுகிறதாக நினைக்கக்கூடாது. இப்படி நினைக்கும் போது தான் நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க. என் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் உணரணும். ஹல்லேலூயா. அப்படி தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? கர்த்தர் பேசுகிறாருன்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? அதே போல தான் கர்த்தர் ஆசாரியன் மூலமாகவும் பேசுவார் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? உணரணும். அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, நான் கண்ணை திறந்து சொல்லுவோம். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு சில சமயம் அந்த நபருக்கு மாத்திரம் இருக்கும். நம்ம பேசுகிறது பொதுவாக என்ன செய்ய இருக்கும். ஆனால் சிலருக்கு அந்த வார்த்தைகள் தேவையாக இருக்கும். சரி, இப்போ 2வது கர்த்தர் என்ன செய்கிறார்? அடுத்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பயந்து எங்கே ஓடி இருக்காரு? முட்செடிக்குள்ளே போய் பதுங்கி இருக்கிறாரு. தேவையா இது? பிரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம். முட்செடியில் படுகிற 2 வெங்கல போட்டு எங்கே கொண்டு போயாச்சு? பாபிலோனுக்கு கொண்டு போயாச்சு. முடிஞ்சு போச்சு கதை. பாபிலோனுக்கு என்ன செஞ்சாச்சு? கொண்டு போயாச்சு. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம நெருக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தேவனே சில சமயங்கள் நமக்கு தண்டனை அனுப்புவார். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தேவனை நோக்கி தான். அடித்த கை தான் என்ன செய்யும்? அரவணைக்கும். கோபமாக பேசின கை தான் நாம் அவடத்தில் சரி செய்த போது நம்மை கெட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் நமக்கு. சின்ன பாவம் என்றல்ல, பெரிய பாவம் என்றல்ல. ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. அப்பா, நான் உமக்கு விரோதமான தப்பு. அதுவும் முக்கியமாக அந்த சிலையை கொண்டு வச்சேன் பாருங்க. நான் ஒரு துரோகி நஞ்சில் அடித்து அழுதுருப்பார். கெஞ்சினார் ஆண்டவருடைய சமூகத்தில். கெஞ்சவும் பாருங்க, தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது
அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்த பிறகுதான் கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். நீங்களும் நானும் கர்த்தர் அற்புதம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. தந்தாலும் சரி, தராமல் போயிடுவாரா? தன்னுடைய பிள்ளைக்கு தராமல் போயிடுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுதான் உயர்ந்த அனுபவம். இவருக்கு அற்புதம் நடந்த பிறகுதான் கர்த்தரே தேவன். யாக்கோபுக்கு அற்புதம் நடந்த பிறகுதான் அதெல்லாம் செய்தான் அவர் தான் எனக்கு என்ன செய்வார் தேவன், நான் இந்த காரியத்தெல்லாம் செய்வேன் அப்படின்னு அவர் செஞ்சார், சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், பரவாயில்ல, ஒருவேளை கண்டனம் எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, அவர் எதை கேட்டார்? எப்போ கேட்டார்? தண்டனை வந்த பின்பு கேட்டார். எவ்வளவு காலம் இருந்தாருன்னு தெரியாது. இதுதான் நம்ம ஹிஸ்டரிக்கு போய் படிக்கணும், எவ்வளோ காலம் இருந்தார். அது பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு பாபிலோனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. பாபிலோனுக்கு கொண்டு போய் மாலையாக போட்டிருப்பாங்க, சிறைச்சாலையில் கொண்டு என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஒரு ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை விடுவித்து அவருடைய சொந்த தேசத்துக்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 3 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த 3மே ஒரே காரியம் தான். சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார். நம்பர் 1 யாக்கோபு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமிச்சது, ஆனால் தேவனுக்கே ஒரு பேர் இருக்குது, சூரியன். வாசிடலாமா? 84:1 வாசிங்க. 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம். 11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஓகே. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அந்த எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிற சூரியன் அஸ்தமித்தது. ஆனால் சூரியன், இயேசு கிறிஸ்துக்கு இன்னும் நீதியின் சூரியன்லாம் இருக்குது, அது இருக்கட்டும். இந்த இடத்துல பார்ப்போம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அந்த சூரியன் அஸ்தமித்தது, ஆனால் தேவனாகிய கர்த்தராகிய அந்த சூரியன் நமக்கு அஸ்தமிக்க போவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துகிற வரைக்கும், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும், அவர் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த நீதியின் சூரியன் அல்லது அந்த சூரியனும் கேடகமாயிருக்கிற அந்த தேவன் அஸ்தமிக்கலை. சூரியன் அஸ்தமிச்சது, ஆனால் அவருடைய வாழ்க்கை அஸ்தமிக்க தேவன் விடலை. சில பாடுகள், சில கஷ்டங்கள் வந்தது, ஆனால் அவர் சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்தார். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. இருந்தாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் பிந்தி தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நம்ம சீக்கிரமாக நான் வரலை. ஒருவேளை நான் சீக்கிரமாக வர தேவன் செஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் கிருபைகளை கூட்டி கொடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஊழியத்தை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஒரு தேவனுடைய தாசன் சொன்னார், பர்னபாஸ் நாயர் தான் நினைக்கிறேன்ல, பர்னபாஸ் நாயர் அவங்க மூலமாக. ஸ்தோத்திரம். வீட்டில் வச்சு நாங்கள் கடைசியாக அவங்க விடை பெறுகிறாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற வேளையில் அவங்க சொன்னாங்க, இங்கே நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஆர்கனைசேஷனில், அந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை வரும், அப்போ நீங்கள் வேலையை விடுவீங்க, அப்போ முழு நேர ஊழியத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். எனக்குன்னா ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சிரிப்பு. அந்த நக்கல் யார் மாதிரி? ஆபிரகாம் சாராள் 2 பேருமே நகைச்சாங்கல்ல, அது மாதிரி. இவர் என்னடா சொல்கிறாரு? நம்ம கம்பெனி, நம்ம இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதில் எப்படி பிரச்சனை வரும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தானே போய்கிட்டு இருக்கு. இவர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நடந்தது என்ன? கரெக்டாக அவர் சொன்னது மாதிரி டோட்டலாக மூடிட்டாங்க. பூம்பார் ஷிப்பிங் கார்பரேஷனை தூத்துக்குடியில் மூடி எங்களை அவ்வளோ வரையும் மெட்ராஸ் ஆஃபீஸில் கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ ஊழியமா சம்பளமானு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இந்த வார்த்தையும் வருது. உடனே அதை என்ன செஞ்ச ரிசைன் பண்ணிட்டு உடனே என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னால் அது சொன்னது தான்.
ஹல்லேலூயா. அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இப்படி உங்கள் வாழ்க்கையிலும் சொல்லியிருப்பார், அனைவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம எழுதி வைக்கணும். எந்த தேவ மனுஷனையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அதான் முதல்ல படிக்கணும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு வல்லம் அதிகம், இவங்களுக்கு குறை, இப்படிலாம் நமக்கு போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு தேவ மனிதனையும் ஒவ்வொரு பகுதியிலே பயன்படுத்துகிறார். அவங்க அந்த இதில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒருவேளை சிறுவர் ஊழியத்தில் பாருங்கள், அந்த சிறுவர் ஊழியம் நடத்துகிறவங்கள அந்த சிறுவர் இதில் விட்டால் தான் அவங்க என்ன செய்வாங்க, நல்லா எண்ணெய் கொண்டு விட்டால் அவ்வளவு சுபிக்காது. நான் நடத்துவேன், நடத்த மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு சுபிட்சமாய் மங்களகரமாக என்ன செய்யாது, இருக்காது. எல்லாருமே வாலிபர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வாலிபர்கள் திடகாத்திரமாக இருக்காங்க. அங்கே ஒரு ஆஸ்பான் தேவையில்லை. ஆஸ்பானுக்கு முக்கியமான வேலை என்ன? குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி. அங்கே வந்துட்டு சப்பானிகள் நட, குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாகனா அவன் தான் எல்லாமே நல்லா இருக்கிறானே. அப்போ அவனுக்கு தேவை ஆஸ்பான் கிடையாது, அவருக்கு தேவை பில்லிகிராம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற இடத்துல பில்லிகிராமை கொண்டு விட்டால் அங்கே அது என்ன செய்யாது, நடக்காது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஊழியர்களை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். நம்ம அதையும் தெரிந்து கொள்வோம். ரெண்டாவது தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீது சூழ்நிலை ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. சொந்த மகன், இது தாங்கவே முடியாதுங்க, யாராலையும் தாங்க முடியாது. எவ்வளவு அன்பு செலுத்தினார் தெரியுமா இந்த அப்சலோமை, எவ்வளவு அன்பு செலுத்தினார். ஆனால் அவர் அதுக்கு மரியாதையும் செய்யலை. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள். கூப்பிடுறாரு, இந்த மயிறு கத்திரிக்க போகிறேன் வாங்கன்னு கூப்பிடுவது. எப்பா வேண்டாப்பா, நான் வரல, நாங்கள்லாம் வந்தால் உனக்கு ரொம்ப செலவாயிரும்பா. பிள்ளைய செலவாயிடக்கூடாதுன்னு துடித்த ஒரு மனுஷங்க, துடித்த ஒரு மனுஷன், என் பிள்ளைக்கு செலவாயிடக்கூடாதுன்னு. ஆனால் இவருடைய உயிரை அற்பமாக நினச்சி விரட்டுன்னு விரட்டுறான். இவனுக்கு ராஜ்யபாரம் தேவை. இவனுக்கு என்ன தேவை? ராஜ்யபாரம் தேவை. அப்படி கிடைக்காது. தேவனுடைய யார் மேலே சித்தம் வச்சிருக்கிறாரோ அவங்க தான் ராஜ்யத்துக்கு வர முடியும். ஆத்திரப்பட்டார், அவசரப்பட்டார், அப்பாவை கொலை செய்ய துணிஞ்சார். அந்த சூழ்நிலையும் அவர் ஆராதிக்க தவறலை. ஹல்லேலூயா. பாட்டு பாட தவறலை, தொழுது கொள்ள தவறலை. தேவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். துன்பமான சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதையும் தேவன் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். திருப்பி வந்து எந்த இடத்துக்கு வந்தாரோ, திருப்பி எந்த இடத்துலேருந்து போனாரோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து ராஜ்யபாரத்தை என்ன செய்தார், ஸ்திரப்படுத்தினார். அதே மாதிரி தான் மனாசே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தில் நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவரை திரும்பி வர பண்ணி அந்த ராஜ்யபாரத்தை என்ன செய்தார், உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனாசு எசேக்கியா ராஜாவுடைய ஜெபமாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருபோதும் நம்முடைய பிள்ளை இன்னைக்கு தூரமாக போனாலும் நாளொன்று வரும். ஒருவேளை எசேக்கியா இதை பார்க்கல, மகன் இப்படி மோசமாக போகிறதையும் மகன் மனம் திரும்பி வர்றதையும் யார் பார்க்கல, எசேக்கியா பார்க்கல. ஆனால் அவருடைய ஜெபங்கள் கண்டிப்பாக அந்த மனாசைக்கு என்ன செஞ்சுருக்கோம், உதவி செய்திருக்கோம். ஒருவேளை நம்ம பிள்ளைகள் இப்பொழுது நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போகலாம், அவர்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை ஆராதனைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவனே என் பிள்ளைக்கு இறங்கும்ப்பான்னு வடிக்கிற கண்ணீர் கேட்காம இருக்கவே இருக்காது. ஒருவேளை அசம்பந்தமாக இருக்கானா, படிப்பில் குறைஞ்சிருக்காங்களா, அல்லது வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறாங்களா, ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ஜெபிக்க மாட்டேங்காங்களா, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள். அடுத்த பகுதி தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளையை பாருப்பான்னு. ஒருவேளை உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படுகிறத, உங்கள் பிள்ளை கர்த்தருக்குள்ளே இருக்கிறத உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் நாளொன்று வரும், பரலோகத்திலே அவர்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரிருளில் என்னேச தீபமே நடத்துமே, வேரொளியில்லை வீடும் தூரமே நடத்துமே, நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியே ஓராடி மட்டும் என் முன் காட்டோமே. இது பொதுவாக இறந்த வீட்டில் பாடுவாங்க, ஆனால் அது யாக்கோபு பாடின ஒரு பாடல். காரிருள்
காரிருள், அங்க எந்த விதமான வெளிச்சமும் இல்லை, சரியான காடு, சரியான வனாந்தரம். அவர் பாடுறாரு, காரிருளில் என் நேச தீபமே என்னை நடத்துமே, வேறு ஒரு ஒளி இல்லை, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவரே, என்னை நடத்தும். நீர் தாங்கின் தூர காட்சி நான் ஆசியேன், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே. ஒவ்வொரு அடியா என காட்டு ஆண்டவரே, நீர் வழியாயிரும் ஒளியாயிரும் ஆண்டவரே. அப்பா, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது, ஒரு விசை இறங்க மாட்டீரா என்று அவர் யாக்கோபு பாடினது போல இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மட்டும் என்னை ஆசீர்வதித்தீர், இனிமேலோ காடாரு சேரு குந்தில் தேவரீர் நடத்திடோ, உதய நேரம் வர கழிப்பே, மறைந்து போன நேசரை காண்பே. சில வரிகளை விட்டுருவோம். இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. யாக்கோபு சொல்றாரு, இம்மட்டும் என்னை ஆசீர்வதிச்சீரப்பா, இனிமேலும் என்னை ஆசீர்வதியும். காடாறு சேரு குன்றில் எப்படி எங்கெல்லாம் போறனோ தெரியல, இத்தனை சேர் இருக்க போதோ, இத்தனை மலை இருக்க போதோ, ஆண்டவரே என்னை நடத்தும்ப்பா. இன்னைக்கு உதயம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சூரியன் அஸ்தமிச்சு விட்டது, ஆனால் உதய நேரம் வர நான் கழிப்பேன், நான் திரும்பி இந்த இடத்துக்கு நான் வருவேன். நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, எனக்கு ஒரு பயமா இருக்கு, அவிசுவாசமா இருக்கு, சந்தேகமா இருக்கு, ஆனால் நீர் சொன்னது தானே ஆண்டவரே, நீர் எனக்கு தீபமாய் வழியாய் ஒளியாய் என்னை நடத்தும்பா அப்படின்னு அவர் பாடிக்கிட்டே போறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காரிருளில் ஆண்டவர் தான் தீபமாய் இருக்கிறார், அவர் தான் வழியாய் இருக்கிறார், அவர் தான் ஒளியாய் இருக்கிறார். எத்தனை துஷ்ட மிருகங்கள் அங்கே இருந்திருக்கலாம், எத்தனை பூச்சிகள் இருந்திருக்கலாம், விஷ ஜந்துக்கள் இருந்திருக்கலாம். ஓ, அவர் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோனா கடல் அந்த படகுல அந்த கப்பலில் தூங்கினார்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே யாருடைய துணையும் இல்லை, ஒரே இருட்டு, எங்கு பார்த்தாலும் காரிருள். ஆனால் தேவன் அவரை பாதுகாத்தாரே. அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். யாக்கோபை வழி நடத்தினவர், யாக்கோபை திரும்பி வர பண்ணினவர், தாவீதை திரும்பி வர பண்ணினவர், மனாசையை திரும்பி வர பண்ணின அந்த கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், என்னுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுவீர், என்னுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவீர், என்னுடைய காரியங்களை நன்மையாக மாற்றுவீர். நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, யாக்கோபுக்கு செய்ததை, தாவீதுக்கு செய்ததை, மனாசைக்கு செய்ததை எனக்கும் நீர் செய்ய நீர் போதுமானவர் என்று வாயை திறந்து சொல்லுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. வறுமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இந்த மாதிரி காரியங்களிலிருந்து உன்னை திரும்பி வர பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்ய முடித்த அளவும் அவர் கைவிடவே இல்லை. அதே தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார், அதே தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நீர் எங்களுடைய தேவன், தாவீதின் தேவன் நீர் எங்களுடைய தேவன், மனாசேயின் தேவன் நீர் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர். நாங்கள் தான் விலகினோம், ஆனால் நீர் எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவர் எங்களை திரும்பி வர பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் என்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திரும்பி வர பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே சிந்திக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த இடத்துல நிறைய பேர் வியாதியோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு நீங்குமா? நான் திரும்பி நல்ல ஆரோக்கியமுள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்வேனா? அப்படி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு ஒரே தரித்திரம், ஒரே வறுமை, என்ன வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சம்பளம் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் சம்பளத்தில் வாடகை 5000 ரூபா போயிடுது.
மீதியை வச்சு தான் நான் வாழ வேண்டியதாக இருக்குது. என்னை என் தேவன் பார்க்க மாட்டாரா? என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? என்ன ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பி வர பண்ண மாட்டாரா என்று ஒருவேளை இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் வேதனை. ஆண்டவர் எனக்கு ஒரு லாபம், ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? ஐயோ, பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனேன். பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களில் தளர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் வேதம் வாசிக்கிறத நான் பார்க்க முடியல, அவங்க தனித்து ஜெபிக்கிறத பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே. தகப்பனே, ஆண்டவரே, அவர்களை திரும்பி வர பண்ணுகிறத என் கண்கள் காணணும் ஆண்டவரே. அப்படி நாம் இந்த இடத்துல ஒருவேளை இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 பேருக்கும் நான் திரும்பி வர பண்ணேன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு, தாவீது இவங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மனாசே எனக்கு விரோதமான பாவத்தை எவ்வளவு துணிஞ்சு செய்தான். நான் அவனுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் கெஞ்சின போது, அவன் என்னண்டை வந்த போது, தன்னை தாழ்த்தின போது உடனே நான் அவனுக்கு செவி கொடுக்கவில்லையா? நான் உனக்கும் செவி கொடுப்பேன், உங்களுடைய ஜெபங்களுக்கு நான் பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு வருகிற காரியங்களிலே தவறான நஷ்டங்களோ கஷ்டங்களோ வியாதிகளோ இவைகள் அப்படியே நாங்கள் நொறுங்கி போய்விடுவதில்லை. ஏனென்றால் எங்களை திரும்பி வர பண்ணுகிற, எங்களை சரியான பாதையிலே கொண்டு வருகிற ஒரு தேவன், ஒரு பரம தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் தைரியமாக இருக்கலாம், நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த யாக்கோபை போல, இந்த தாவீதை போல, ஆண்டவர் இந்த மனாசையை போல உம்மை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொள்ள தேவன் நீர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்ம மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.